விஜய்க்கு தேவையானது எல்லாம் வந்து காவேரி வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. அவருக்கு வந்து அழகா வந்து அவங்களோட அந்த கொப்பளத்துக்கெல்லாம் வந்து மருந்து போடுறது, வேப்பிலை மஞ்சள் அரைச்சு போடுறது, அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை இலையை வந்து அவங்களுக்கு வந்து படுக்க வந்து செஞ்சு விஜயை படுக்க வைக்கிறது, அடுத்து வந்து விஜய்க்கு வந்து கஞ்சி வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க காவேரி. இதை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறார் விஜய். விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு யாருமே பண்ணதில்லை காவேரி, ஆனால் முதல் முறையாக நீ எனக்கு பண்ணுற, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. என் தாத்தா பாட்டியும் எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து தாத்தா பாட்டின்ற உணர்வை தான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட எனக்கு வந்து கிடச்சிருக்கு, ஆனால் அம்மான்ற உணர்வு கிடைச்சதில்ல, ஃபஸ்ட்டு முறையாக உங்ககிட்ட கிடைக்குது காவேரி எனக்கு அப்படின்னோடனே அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நிவின் வந்து வீட்டுக்கு போனோன்னே வந்து வேணும்னே அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போடுறாங்க யமுனா. இந்த மாதிரி ரொம்ப காவேரியை பற்றி நிவினை பற்றி ரொம்ப தவறாக வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட நிவின் ஒரு கட்டத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் காவேரி பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் வந்து கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, வேணாம் அவங்களுக்காக பிரச்சனை வரும், இவளுக்காக நம்ம சொல்ல போய் வேணாம், இவளோட இம்சை வந்து தாங்கியிருந்த நம்ம ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுக்கிறார் நிவின். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதால விஜய் வந்து சீக்கிரமாகவே குணமாயிடுறாரு. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து விஜய் வந்து எனக்கு எரியிற மாதிரி இருக்குது காவேரின்னு, நம்ம இன்றைக்கி ஃபுல் டே நைட்டு வந்து வெளியே வந்து பால்கனிலே இருப்போம் அப்படின்றாரு. பால்கனிலே? ஆமாம், அங்கேருந்து அவங்களுக்கு சில்னஸ் அதிகமாகும், சீக்கிரமாகவே குணமாயிடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 2 பேருமே வந்து அழகாக வந்து அந்த பால்கனியில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வந்து நிலாவை பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே நிலாவை ரசிச்சுட்டே பேசுகிறாங்க. அப்புறம் காவேரி கிட்டே விஜய் பேசுகிறாங்க. விஜய் கிட்டே காவேரி வந்து இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், காலம் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தினமும் வந்து இந்த மாதிரி நைட்டில் நீ வந்து என் மடியிலையும் நான் உன் மடியிலையும் நிறைய கதைகள் பேசி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வந்து இருந்தால் எப்படி இருக்கும் காவேரி, இந்த மாதிரி எனக்கு தினமும் வந்து நீ என் கூட இருப்பியா அப்படி சொல்லி கேட்டோன்னா காவேரி யோசிக்கிறாங்க. அது வந்து விஜய், எனக்கு தெரியும் காவேரி நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வாரம் தான் என் கூட நீ இருப்ப, அதுக்கப்புறம் என்ன உங்கள் அம்மா வீட்டில் நீ பழையபடி போயிடுவ, நான் வந்து தனியாக போயிடுவேன், இதுதானே நடக்கும். என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, இதுதானே நடந்துட்டுருக்கு, நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் திரும்பி வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விஜய். ஏன் விஜய் இப்படிலாம் ஃபீல் பண்ண? இல்லை காவேரி, நீ இல்லாமல் நான் எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணேன் தெரியுமா உனக்கு, நீ இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது காவேரி, எனக்கு தனியாக யாருமே இல்லாத மாதிரி இருந்தது, தாத்தா பாட்டி என்னதான் இருந்தாலும் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நீ எப்போ வந்து என் பெட்ரூமுக்கு வந்தியோ அப்போவே எனக்கு அந்த ஃபீலிங்கே போயிடுச்சு தெரியுமா, என் கூட எப்போவுமே யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரியும், என் கூடவே இருந்து அவங்க வந்து என்னோடவே வந்து இருக்க மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்ட நான் நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா, அப்போ கூட நீ என் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் காவேரி, ஆனால் நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் தாங்கிக்க முடியாமல் தான் உன்னை தேடி நானும் சொந்த ஊருக்கே வந்தேன். அந்த மாதிரி நீ என் கூட கலந்துட்டடி, இந்த மாதிரி திடீர்னு வந்து உடம்புலேருந்து அப்படியே வந்து என் ஹார்ட்டே வந்து எடுக்கிற மாதிரி வந்து நீ போனோன்னே எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா காவேரி, இப்போ வரைக்கும் வந்து தனிமையில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படி விஜய் அப்படி சொல்லிட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலே வந்து நிவின் சொன்னது உண்மைதான், விஜய் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட தனிமை ரொம்ப அவர் கஷ்டப்படுத்தியிருக்கு, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமல் என்னோட வந்து சுயநலமாகவே இருந்துட்டேன். நிவின் கரெக்டாக தான் சொன்னார், நீ சுயநலமாக இருக்க காவேரின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். நான் விஜயோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல, விஜய் எப்படி மேனேஜ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நான் இருந்திருக்கேன், ஆனால் விஜய் நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, நான் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, அந்த விஷயத்தை நான் உணரல, சாரி விஜய், நான் உண்மையிலே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை காவேரி, நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற, நான் ஏதோ உளறிட்டேன், சாரி காவேரி. இல்லைங்க, உங்கள் மனசில் இருந்தது தானே நீ சொல்லியிருக்கீங்க, உங்கள் மனசில் இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்திருக்கீங்க, எப்படி நான் இல்லாமல் மிஸ் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உண்மை தானேங்க, நான் தானே புரிஞ்சுக்காமல் இப்படி இருந்துட்டேன். நிவின் என்ன ஒரு நல்ல கேள்வி கேட்டாருங்க, அது உண்மையாயிடுச்சுன்னு என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு நிவின் சொன்னார். உனக்கு நீ சுயநலமாகவே இருக்க, விஜய் பற்றி யோசிக்க மாட்டேங்கிறேன்றாரு. அவர் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா, உண்மையிலே நான் சுயநலமாக தான் இருக்கேன்ல, நான் ரொம்ப நான் பொல்லாத வேலைங்க, நான் ரொம்ப மோசமான வேலை அப்படின்னு ஐயோ காவேரி அப்படிலாம் பண்ணாத காவேரின்னு அப்படி கட்டிக்கிறாரு.